பூண்டி மாதாவின் பிறப்பு பெருவிழா தேர்பவனி செப்டம்பர் 8 இரவு நடைபெறுகிறது. அனைவரும் வருக, மாதாவின் அருளாசி பெறுக. ஆவணி மாத பௌர்ணமியையொட்டி கிரிவலத்திற்கு வந்துள்ள லட்சக்கணக்கான பக்தர்களால் திருவண்ணாமலை நகரில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தண்டபாணி. வணக்கம் தண்டபாணி. தற்போது திருவண்ணாமலை நகரில் எந்தெந்த பகுதிகளில் போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டிருக்கிறது, அங்கிருக்கக்கூடிய கள நிலவரங்கள்? ஆவணி மாத பௌர்ணமி இன்று அதிகாலை தொடங்கி நாளை வரை உள்ள நிலையில் திருவண்ணாமலையில் வெளி மாவட்டம் மற்றும் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட வெளிமாநில பக்தர்களும் தொடர்ந்து 2வது நாளாக கிரிவலம் மேற்கொண்டு வருகிறார்கள். பக்தர்களின் இந்த வருகையினால் திருவண்ணாமலையில் பல்வேறு இடங்களில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. குறிப்பாக போலூர் சாலை, பேருந்து நிலையம், பெரியார் சிலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. உடனடியாக இந்த போக்குவரத்து நெரிசலை சரி செய்யும் விதமாக திருவண்ணாமலை நகருக்குள் வரும் வாகனங்களை வெளியிடங்களில் நிறுத்துவதற்கு காவல்துறையினர் உத்தரவிட்டதன் பேரில் தற்போது இந்த போக்குவரத்து நெரிசல் சீர் செய்யப்பட்டுள்ளது. காலையில் சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக நகரில் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலால் பக்தர்கள், பொதுமக்கள் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி குரு தண்டபாணி. பூலோகம் போற்றும் பூண்டி மாதாவின் பிறப்பு பெருவிழா தேர்பவனி செப்டம்பர் 8 இரவு நடைபெறுகிறது. அனைவரும் வருக, மாதாவின் அருளாசி பெறுக.